Dear students, in this video we are going to see the concepts of mathematics, numbers. A number is a mathematical object used to count, measure and label. Numbers play a vital role in our life. And the first one is natural numbers. Natural numbers are also called counting numbers, which contains the set of positive integers from 1 to infinity. The set of natural numbers is represented by the letter n. When you want to count the number of books in your cupboard, you start with 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி நம்ம 1, 2, 3லேருந்து கவுண்டிங் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அனதர் நேம் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். You can treat natural numbers as positive numbers and rename them as positive integers. And the next one is whole numbers. Whole numbers are also known as natural numbers with zero. The whole number set is represented by the letter W அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Whole numbers அப்படின்னா ஜீரோவில் இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். When you want to count the number of books in your cupboard, if the cupboard is empty, to denote such a situation we use the symbol 0. ஸோ ஹோல் நம்பர்ஸ் நம்ம இதிலேருந்து எடுத்துக்குவோம் அப்படின்னா ஜீரோலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். And the next one is integers. Integers are defined as the set of all whole numbers with a negative set of natural numbers. The integer set is represented by the symbol Z. ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம எதெல்லாம் எடுத்துக்குவோன்னா பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், எல்லா வேல்யூஸும் மிக்ஸ் பண்ணி இருக்கும். இதை நம்ம வந்து இசட்டில் வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இன்டீஜர்ஸில் இப்போ என்னெல்லாம் எடுத்துக்குவோம் அப்படின்னா நார்மலாக ஒரு நம்பர் லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லையா, எக்ஸாக்டாக அதில் மிடில் என்ன இருக்கும், 0 இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன எழுதுவோம், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எழுதுவோம் இல்லையா. ஸோ சிம்பிளாக இன்டீஜர்ஸ் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். And the next one is real numbers. Any numbers such as positive integers and negative integers, fractional numbers or decimal numbers without imaginary numbers are called the real numbers. Real numbers is represented by the letter R. Real numbers வந்து நம்ம கேபிட்டல் ஆரில் வந்து டினோட் பண்ணுவோம். Some of the examples are 3/4 சொல்லலாம். நான் அதே மாதிரி டெசிமல் என்ன எடுத்துக்கலாம் 0.333 அண்ட் த ஹோல் நம்பரில் இது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 20. ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் ஆர் தோஸ் நம்பர்ஸ் தட் கேன் பி டிவைடட் இன்டு 2 equal groups or pairs and are exactly divisible by 2. For example 2, 4, 6 and 8. ஈவன் நம்பர்ஸ் மீன்ஸ் இப்போ 4 அப்படின்னு நம்ம ஒரு நம்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது ரெண்டு ஈக்குவலாக நம்மளால் டிவைட் பண்ண முடியும் இல்லையா, 2 into 2. ஸோ அது மாதிரி ஈக்குவலாக நம்மளால் குரூப் பண்ண முடிகிறது, பேர் பண்ண முடிகிற நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ். இஸ் 100 அண்ட் ஈவன் நம்பர்? எஸ் இட் இஸ். நம்மளால் ஈக்குவலாக 50 இன்னொரு குரூப் 50 அப்படின்னு நம்மளால் வந்து பிரிக்க முடியும் இல்லையா. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட் நம்பர்ஸ். Odd numbers are the numbers that cannot be divided by 2 evenly. அதாவது ஈவனாக நம்மளால் குரூப் வந்து 2 டிவைட் பண்ண முடியாது ஆட் நம்பர்ஸில். இட் cannot be divided into 2 separate integers evenly. எக்ஸாம்பிள்ஸ் 1, 3, 5, 7 இதெல்லாம் நம்ம வந்து 2 குரூப்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 5 எடுத்திருக்கோம், அதை வந்து எக்ஸாக்டாக 2 டிவைட் பண்ணுறோன்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 1 வரும் இல்லையா. ஸோ ரிமைண்டர் இந்த மாதிரி வந்ததுன்னா தட் ஒன் இஸ் ஆட் நம்பர். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் நம்பர்ஸ் தட் ஹாவ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு நம்பர் ப்ரைம் நம்பர் அப்படின்னா நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம்னா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2 எடுத்துக்கலாம். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 2 1s are 2, அதுதான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருந்தால் தட் ஒன் இஸ் கால்ட் ப்ரைம் நம்பர். 1 அண்ட் தெம்செல்ஸ் மட்டும்தான் அதில் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7 எடுத்துக்கிறோம். 7 1s are 7. ஸோ அதே மாதிரி 11 எடுத்துக்கிறோம் அப்படின்னா 11 1s are 11. A number which is having exactly 2 factors that is called the prime number. Composite number. A composite number is a natural number or a positive integer
which has more than 2 factors. For example, 15 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம், அதுக்கான ஃபேக்டர்ஸ் பார்க்குறோன்னா 15 1s are 15 and next one 3 5s are 15. ஸோ 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா that is called the composite number. A number which is having more than 2 factors, that is called composite number. One is neither prime nor composite. Prime numbers and composite numbers are very important. And the next one is rational numbers. Any number that can be written in the form of P by Q. A ratio of one number over another number is known as rational number. A rational number is a fraction indicating the quotient of two integers excluding division by 0. A rational number should have a numerator and denominator. And the next one is fractions. Fractions represent equal parts of a whole or a collection. A fraction has two parts. Upper part is called numerator and the lower one is denominator. For example, 1 by 2 இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் நியூமரேட்டர் என்ன சொல்லுவோம்னா 1, டெனாமினேட்டருக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 2 நம்ம எடுத்துக்குவோம். லுக் அட் த பிக்சர். இப்போ இதை நம்ம ஃப்ராக்ஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ இதை 4 பார்ட்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம், பட் we need only 1 part. அது ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுவோம்? 1 by 4. Next, we are going to see types of fractions. And the first one is proper fraction. A fraction where the numerator is less than the denominator. That is called the proper fraction. For example, நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 1 by 4. நியூமரேட்டர் வந்து 1, டெனாமினேட்டர் வந்து 4. ஸோ நமக்கு டெஃபனேஷனில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நியூமரேட்டர் எப்படி இருக்கணும்? டெனாமினேட்டரை விட கம்மியாக இருக்கணும். லெஸ் தேன் மீன்ஸ் கம்மியாக இருக்கணும். ஸோ இப்போ இது நமக்கு எக்ஸாக்டாக கிளியராக இருக்குது பாருங்கள். 1 வந்து ஸ்மாலர், அதுதான் நமக்கு நியூமரேட்டரில் இருக்குது. டெனாமினேட்டரில் 4 இருக்குது. Improper fraction. Improper fraction is a fraction in which the numerator is greater than the denominator. For example, 5 by 4. Look at the picture, you can understand easily improper fraction. நம்ம பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து பிக்கராக இருக்குது. ஸோ அப்போ மேலே இருக்கிற அந்த ஹெட்டு பாருங்கள், அதில் பிக்கராக இருக்குது. டெனாமினேட்டர் வந்து ஸ்மாலராக இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறதுல நியூமரேட்டர் வந்து 5, டெனாமினேட்டர் வந்து 4. ஸோ நியூமரேட்டர் வந்து பிக்கராக கிரேட்டராக இருக்கிறது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். And the next one is mixed fraction is a combination of a whole number and a proper fraction. For example, 2 into 1 by 3. Here 2 is a whole number, 1 by 3 is a proper fraction. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷனில் தான் இருக்கும். நமக்கு ஒரு ஹோல் நம்பர் அதில் இருக்கும், ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வரும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம ஏற்கனவே லேர்ன் பண்ணியிருக்கோம். a fraction where the numerator is less than the denominator. And the next one is like fraction. The fractions which have the same numbers in the denominators are called like fractions. ஒரு செட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம எடுக்கிறச்சே அதில் இருக்க டெனாமினேட்டர்ஸ் எல்லாம் நமக்கு சேமாக இருந்ததுன்னா அதை லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 by 7, 2 by 7 and 5 by 7. ஸோ இந்த செட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் டெனாமினேட்டர்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்குது. ஸோ இந்த செட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸ். And the next one is unlike fraction. Fractions with different denominators are called unlike fractions. ஒரு செட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய டெனாமினேட்டர்ஸ் எல்லாமே வேறு வேறு வேல்யூஸ் இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்னா unlike fraction. For example, 2 by 3, 4 by 9 and 6 by 7. இந்த செட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டெனாமினேட்டர்ஸ் ஆர் டிஃபரெண்ட். 3 இருக்குது, 9 இருக்குது, 7 இருக்குது. ஸோ தீஸ் ஆர் கால்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன். அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸில் நம்ம ஆடு சப் பண்ணும்போது எல்சிஎம் எடுத்து சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். Fractions that have different numerator and denominator but are equal to the same value. For example, 2 by 4 and 3 by 6 both are equal to 1 by 2.
Dear students, in this video we learnt about numbers and fractions. These are the basic bricks which build mathematics